தமிழ் மக்களுக்கு வணக்கம். நம்ம சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது. அது ரொம்ப பரபரப்பா நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு வேற ஒரு வேலை இருந்ததுனால அந்த வீடியோ போட முடியல. இது வந்து ரொம்ப நாளாவே அதாவது முதல்ல ஒரு கூட்டத்தொடர் நடந்தது இல்லையா? அதாவது சட்டமன்றம் வந்து முதல்ல கூடி எல்லாரும் பதவி ஏத்துக்கிட்டாங்க தெரியுமா? அப்ப கூட எல்லாரும் வந்து எல்லா தலைவர்களும் வந்து உரையாற்றினார்கள் சட்டமன்றத்தில. அப்பவே வந்து இது சம்மந்தமா சில கேள்விகள்லாம் கேட்டுட்டு இருந்தேன். இந்த மாதிரி இதில வந்து சில பேருக்கு மட்டும் ஃபோக்கஸ் குடுத்து, சில பேருக்கு ஃபோக்கஸ் குடுக்காத மாதிரி இருக்கு. இது என்ன மாதிரியான இது ஏதோ பழைய பழைய கலாச்சாரம். அதாவது போ போன சட்டமன்றத்தில அதாவது போன ஆட்சியின் பொழுது இருந்த சட்டமன்றத்துடைய அந்த கவரேஜ் இருக்கு பாருங்க. அதே மாதிரி இருக்கேன்ற மாரி நான் கேட்டதுக்கு, அ அவங்க சொன்னது ஆளும் தரப்புல சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஒரு டீம் குடுத்துருக்காங்க. சட்டமன்றத்த நேரலை போடுவது அப்படின்றத ஒரு டீம் குடுத்துருக்காங்க. ஏன் இது வந்து ஒரு தனி டீமுக்கு குடுத்துருக்காங்க அப்படின்னா, அங்க வந்து போதுமான ஆட்கள் இல்லாத காரணத்தினால இத தனியா குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்ல, இது வந்து எப்படி குடுத்துருக்காங்கன்னா, திமுகவுடைய அனுதாபிகளா திமுக அனுதாபின்றத விட திமுககாரன் ஒரு டீம் அப்படியே உட்கார வச்சு, சட்டமன்றத்தில பார்த்தீங்கன்னாக்க, ஸ்டாலின், உதவாநிதி இவங்க பேசுறத மட்டும் எடுத்து ஒளிபரப்புறா மாதிரி. மத்தவங்க யாரும் ஈவன் அமைச்சர்கள் கூட நெறைய அமைச்சர்கள் பேசுறத கூட ஒளிபரப்ப மாட்டாங்க. சில அமைச்சர்கள் பேசுவது தான் ஒளிபரப்புவாங்க. உதாரணத்துக்கு பிடிஆர் பேசுறாருன்னா, நெறைய ஒளிபரப்ப மாட்டாங்க. ஏன்னா 2, 3 முறை அவர் பேசும்பொழுது சர்ச்சையாயிடுச்சு. "எனக்கே எந்த அதிகாரமும் இல்ல. என்ட்ட வந்து கேட்கிறீங்களே!" அப்படின்ற மாரி பொருள்பட அவர் பேசினதெல்லாம் வந்து வெளியில ஒளிபரப்ப ஆயி சர்ச்சையாயிடுச்சு அப்படின்றதுனால, இத மட்டுமே கொண்டு வந்து ஒளிபரப்புவாங்க. இதை வைத்து மட்டுமே பரப்புரை செய்வாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னாக்க, அந்த பேரவைத் தலைவர் அப்போ ஐஸ்ரூட் அப்பாவு பேரவைத் தலைவரா இருந்தாரு. அவரு பார்த்தீங்கன்னா, கஞ்சடையில காட்டுவாரு. இல்ல இதில ஆக்ஷன்ல காட்டுவாரு. கட் பண்ணுங்க அப்டின்னா, அந்த நேரலைய துண்டிப்பாங்க. அப்போ எதிர்க்கட்சி தலைவரா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்தபொழுது, அ அவர் பேச ஆரம்பிக்கும் பொழுதே நேரலை துண்டிக்கப்படும். அப்ப எதிர்க்கட்சியினர் யாரும் பேசுவது அப்படின்றது ஒளிபரப்ப மாட்டாங்க. அப்படின்ற ஒரு நிலை இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா, அதே டீம் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த முதல் முறை எல்லாரும் கூடினாங்க இல்லையா சட்டமன்றத்தில. அதில பார்த்தீங்கன்னாக்கா, உதவாநிதிக்கு மட்டும் ஓவர் கவரேஜ குடுத்துருப்பாங்க. அதை வைத்து மீடியால உதவாநிதி ஸ்கோர் செய்து விட்டார் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பரப்புரை, ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை கண்டுபிடித்த உடனே தான் இவங்க என்ன பண்றாங்க, சரி இப்ப இந்த நேரலை அப்படின்றத அனைவருக்கும் கவரேஜ் எப்படி குடுக்கலாம் அப்படின்னு கொண்டு போகலாம் அப்படின்றதை மையமா வைத்து தான் அந்த டீமையே மாத்துறாங்க. அதில என்ன சிக்கல் அப்படின்னா, சில கான்ட்ராக்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நிரந்தர கான்ட்ராக்ட் போன்ற கான்ட்ராக்ட்கள் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னும் பொழுது, அதில சில சட்ட சிக்கல்களும் இருக்கு. சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய பிரச்சனை. ஒரு ஆட்சி முடிந்து இன்னொரு ஆட்சி வருது அப்படின்னாலே, அதுவும் முக்கியமா திமுக எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த மாதிரியான நெறைய சிக்கல்கள், பிரச்சனைகள வந்து இவங்க ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்க அப்படின்றது, இது அவங்களுடைய வரலாறு எடுத்தீங்கனாலே உங்களுக்கு நெறைய சொல்லலாம். உதாரணத்திற்கு செல்வி ஜெயலலிதா அவர்கள் பதவி ஏத்துக்கிட்டாங்க 2011ல. அந்த 2011ல பதவி ஏத்துக்கிட்ட பொழுது, அவங்க பதவியேற்பு விழாவுக்கு வராங்க. பழைய கமிஷனர் தான் இருக்காரு. ஏன்னா, இவங்க முதலமைச்சரா பதவி ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தானே மாற்றம்லாம் கொண்டு வர முடியும். பழைய கமிஷனர் இருக்காரு. அந்த டைமுக்கு அவர் அவங்க வந்து பதவி ஏத்துறக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன பண்றாங்கன்னா, ஆளுநர் வரும்பொழுது டிராஃபிக் ஜாம் ஏற்படுத்துறாங்க. தாமதமா வர வைக்கிறாங்க. அப்ப அந்த அந்த நேரம் ஏன்னா அவங்க டைம்லாம் பார்ப்பாங்க. இந்த நல்ல நேரத்தில நம்ம பதவி ஏத்துக்கணுன்ட்டு. அது செஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரியான வேலைகள்லாம் வந்து திமுக வந்து கைவந்த கலை. அப்போ அதே தான் இங்கேயும் இப்ப பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம எப்படி கரண்ட் கட்டு சம்பவங்கள்ல வந்து பொதுவாவே கோடை காலத்தில இந்த பிரச்சனை இருக்கும். ஏன்னா கன்சம்ப்ஷன் அதிகமாகுது அப்படின்னும் பொழுது வந்து ம உங்களுக்கு உற்பத்தி அளவுக்கு வந்து நுகர்வு வந்து உற்பத்திய விட அதிகமா போகுது அப்படின்னும் பொழுது, உங்களுக்கு இந்த பிரச்சனை வரும் என்றாலும் கூட, அது அதிகமா ஒரு சில பகுதிகள் அதுவும் சென்னையில பெரம்பூர் போன்ற அதாவது முதலமைச்சருடைய பகுதி, தொகுதி உட்பட அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கரண்ட் கட் ஏன் அதிகமா ஆனது அப்படின்றது, நெறைய பேர் அந்த அந்த ஃபியூஸ் கட்டைய புடிங்கின்னு ஓடுனது, அதெல்லாம் வந்து அந்த வீடியோ இதுவே பார்த்தோம் நம்ம. இதெல்லாம் திட்டமிட்டு செய்யக்கூடியது. அப்ப இத யார் செய்வாங்க அப்டின்னா, இது வந்து கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதுக்கு அப்டின்ற மாரி ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய முடிவு திமுக தான் இதையெல்லாம் செய்யும். அப்ப அதுபோல ஏன்னா அவங்களுடைய ஊழியர்கள் அங்க உள்ள இருக்காங்க. அவங்களுடைய ஆதரவு ஊழியர்கள், அவங்களால் நியமிக்கப்பட்ட ஊழியர்கள் இவைகள்லாம் உள்ள இருக்காங்கன்னும்போது, இந்த மாதிரியான நடைமுறை சிக்கல்களை இவங்க ஏற்படுத்துவாங்க. இது கடந்த காலத்திலும் நடந்திருக்கிறது. அதே தான் இப்பவும் நடக்குது. இப்ப அதிகார மையத்திலேயே பார்த்தீங்கன்னா,
நான் ஏற்கனவே சொன்னது போல அதிமுக, திமுக என்று இரு பிளவாக இருந்தது. இன்னைக்கு புதிதாக ஒரு சக்தி உள்ளே வந்திருக்கும் பொழுது, இந்த குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும். அப்போ இத வந்து மெதுவா தான் அவங்க அட்ரஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா மெதுவான்னா நான் கொஞ்சம் கொஞ்சமா அட்ரஸ் பண்ணி அத சார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னும் பொழுது, இந்த நேரலை விவகாரம் குறித்து அவங்க சார்ட் அவுட் பண்ணணுன்றதுக்காக தான் யாருடைய அ பேச்சையும் வந்து முழுவதுமாக ஒளிபரப்புவதில்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. ஆனால் அமைச்சர் ராஜ்மோகன் பார்த்தீங்கன்னா, இப்போ உத்தரவாதம் குடுத்திருக்காரு. அது தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அரசோடைய நோக்கம் இந்த லைவ வந்து நிறுத்தணும்ன்றது இல்ல. திமுகவுடைய இந்த கருணாநிதித்தனம் இருக்கு பாருங்க. இதை முதல்ல எதிர்கொள்ளணும். இத முதல்ல வந்து சரி பண்ணணும். சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேச போறோம். என்ன சட்டமன்றத்தில பெரிய இவங்க என்ன பெரிய உத்தம யோகியனுங்களா வந்து உட்காந்துருக்கானுங்க திமுக சைட்ல. ஒண்ணும் கிடையாது. நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்ல போறோம். இவனுங்க என்ன கேள்வி கேட்குறாங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க என்ன கேட்குறானுங்கன்னு. அது உள்ள வந்து உட்காந்துக்கிட்டு அந்த அந்த ஒரு ம் உண்மையான சோத்தால் அழித்த பிண்டம். யாருன்னா அந்த எஸ்.எஸ். சிவசங்கர். அவன் என்ன கேட்குறான் பாருங்க. அங்க நின்னுட்டு அட்லி, இட்லி இதெல்லாம் இப்ப இவன் சொல்றான்னா அட்லி பத்தி மட்டும் இல்ல. ஏங்க அட்லிக்கும் இயக்குனர் அட்லிக்கும் இந்த சபைக்கும் என்னங்க சம்மந்தம் அப்படின்னு அமைச்சர் கேட்குறாரு. அதுக்கு நாங்க அட்லி பத்தி மட்டும் இல்ல. நாங்க இட்லி பத்தியும் பேசுவோம். நீ எல்லாத்தையும் பத்தியும் பேசுவ. நீங்க சட்டமன்றத்திலே போய் புடவைய உரிமைனவங்க தானே. எதிர்க்கட்சி தலைவருடைய புடவைய உரிமைனவங்க தானே. நீங்க எத வேணாலும் பேசுவீங்க. இதுக்கு ஆளும் தரப்பு அனுமதித்து சகித்து கொண்டு போகணும்னு ஏதாவது இருக்கா? அப்போ இங்க சட்டமன்றத்தையே ஒரு கேலி கூத்தாக்குவது அப்படின்றது இவங்களுடைய நோக்கம். திமுக என்றைக்குமே ஆக்கப்பூர்வமான ஒரு சக்தியாக இருக்காது. இது நெறைய பிரஸ்காரங்க பார்த்தீங்கன்னா, இத திமுக பார்த்தீங்களா? எப்படி ஒரு எதிர்க்கட்சி என்றால் திமுக எப்படி செயல்படுகிறது? இதில என்ன ரவுடித்தனம் மன்றத்தில, காலித்தனம் மன்றத்தில என்ன பெரிய எதிர்க்கட்சி? சட்டமன்றத்துக்குள்ள போனா, மக்கள் சார்ந்த பிரச்சனைகள நீ கேள்வி எழுப்பணும். அத விட்டுப்புட்டு அட்லி, இட்லின்னு பேசுறியே. அதிமுக தரப்புலேருந்து நியாயமான ஒரு வாதம் வைக்கப்பட்டது. அட்லி, இட்லின்னு பேசுறியே, கிட்னிய பத்தி எப்படா பேச போறீங்கன்ட்டு. ஏன்னா, கடந்த ஆட்சியில நடந்த கிட்னி திருட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அதை கூட இவங்க வந்து சொன்னாங்களே, அப்போ இருந்த சுகாதாரத்துறை அமைச்சர் மாசு சார் என்ன சொன்னாப்ல? அது கிட்னி முறைகேடுன்னு சொல்லுங்க. திருட்டுன்னு சொல்லாதீங்க. இந்த மாரிலாம் சப்பை கட்டுனாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் பேசிறக்கூடாது. ஆளுங்கட்சி அவங்க பெரும்பாலும் அவங்க இப்ப செங்கோட்டையன் போன்ற நபர்களை விடுத்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாருமே பார்த்தீங்கன்னா புதியவர்கள். அப்ப அவங்களுக்கு அந்த அளவுக்கு இதற்கு பதில் சொல்வதற்கு நேரம் எடுக்கும். அவங்களுக்கு பழகணும்ல. ஒரு அசெம்பிளிலாம் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். வலது எப்படி போகுது, இடது எப்படி போகுது, எதுவுமே தெரியாது அப்படின்ற ஒரு ஒரு சூழல்ல இதை புரிந்து கொள்வதற்கு அவங்களுக்கு நேரம் எடுத்துக்கும் இல்லையா? அதை அட்வான்டேஜா வச்சுக்கிட்டு இவங்க வந்து இவங்களுடைய ஹீரோயிசத்த காட்டணும்னு இவங்க திமுக காரனுங்க நினைக்கிறானுங்க. அது நடக்க போறதில்ல. இந்த நேரலை திரும்ப வரப்போகுது. ஆனா ஒரு விஷயத்த நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்க இன்னும் பேச கத்துக்கல. அவங்க பேச கத்துக்கிட்டாங்கன்னா, அவங்க பேச ஆரம்பிச்சாங்கன்னா, எதார்த்தமா பேச ஆரம்பிச்சாங்கன்னா, இவங்களால எதிர சத்தியமா நிக்க முடியாது. ஏன்னா, அந்த அளவுக்கு ஓட்டை, உடசல், ஊழல், அராஜகம் அத்தனையும் இவர்கள் செய்து வைத்திருக்கிறார்கள். அத்தனையும் கேள்விக்குள்ளாகும். அதனால இந்த நேரலை பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிந்து அ வரும் வாரத்தில சட்டமன்றம் கூடும்பொழுது, திங்கட்கிழமையிலேருந்து சட்டமன்றம் கூடும்பொழுது, இந்த நேரலை அந்த டீம மாத்திட்டு, வேற டீம கொண்டு வந்து இந்த நேரலை தொடரும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த அரசாங்கத்திற்கு முட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. இந்த அரசாங்கத்தை அது செய்யக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்ட நான் தவறியதும் கிடையாது. சரியா? போலீஸ் அத்துமீறல்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க, இந்த அரசாங்கத்தில அது வந்து நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த அரசாங்கத்த தான் நான் குறை சொல்லுவேன். அதிகாரிகள நான் குறை சொல்ல போறதில்ல. இந்த அரசாங்கத்தில என்னோட ஏரியாலயே எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க, கிட்டத்தட்ட 30 பசங்கள ரவுண்ட் அப் பண்ணியிருக்காங்க. முக்கியமா பெரும்பாலும் காலனிகள்ல இருந்து. கே.கே. நகர் பகுதியிலேயே சொல்றேன் நானு. அவங்கள கொண்டு போய் எஃப்ஐஆர் போட்டு கொண்டு போய் ப்ரொடியூஸ் பண்றாங்க. எங்க மேஜிஸ்ட்ரேட்ட. ஏதாவது ஒரு எஃப்ஐஆர போட்டு ப்ரொடியூஸ் பண்றாங்க. மேஜிஸ்ட்ரேட்டே பார்த்து சொல்றாங்க. இத பார்த்தாலே தெரியுது. நீங்க இப்போ வந்து ஒரு ஒரு பொய் வழக்குன்றது பார்த்தாலே தெரியுது. சரி நீங்க எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க. இதுக்காக ரிமாண்ட்லாம் நான் காட்ட முடியாது. அப்படின்னு சொந்த ஜாமீன்ல வெளிய விடுறாங்க அன்னைக்கே. இது நெறைய நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றதையும் ஆட்சியாளர்களுடைய பார்வைக்கு கொண்டு வரேன். இது நல்ல ஒரு சகுனம் கிடையாது. ஒரு நல்ல வழிமுறையும் கிடையாது. திமுக ஆட்சியில நடந்த அராஜகத்தை விட கூடுதல் அராஜகமாக இது நடந்து கொண்டிருக்கிறது என்பது குற்றச்சாட்டாக இருக்கிறது. கேஸ் எண்ணிக்கையை காட்டணும் என்பதற்காக பொய் வழக்கு போட்டு கொண்டு போய் நீங்க ரிமாண்ட் பண்றேன் பேர் வழி 10 நாள் தானே உள்ள இருந்துட்டு போ, 15 நாள் தானே உள்ள இருந்துட்டு போ அப்படின்னு கூட்டு போய் பசங்கள கொண்டு போய் நீங்க நிறுத்துறீங்கன்னா, 2 விதமான பிரச்சனைகள் இது ஏற்படுத்தும்.
ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பசங்க காலத்துக்கும் அந்த எஃப்ஐஆரோட போராடிக்கிட்டு இருக்கணும், கோர்ட்டில் போய் நின்றுக்கிட்டு இருக்கணும். அவங்களுடைய எதிர்காலம் பாதிக்கும். 2வது சிறையில் கொண்டு போய் நீங்கள் இந்த மாதிரி தள்ளினீங்கன்னா, அது என்ன 18 வயசு 19 வயசு பசங்களை கொண்டு போய் நீங்கள் சிறையில் இந்த மாதிரி தள்ளினீங்கன்னா, அவங்க தவறான தொடர்புகளை ஏற்படுத்துவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. மனதளவில் பாதிக்கப்பட்டு அவன் கிரைமை நோக்கியே போவதற்கான சாத்தியக்கூறுகளும் அதிகம் இருக்குது என்பதனை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் தயவு செய்து இதை கூர்ந்து கவனியுங்கள். நம்ம சென்னையுடைய ஆணையர் ஒரு எஃபிஷியன்ட் பர்சன். அவர் சென்னை ஆணையர் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ரொம்ப எஃபிஷியன்ட் பர்சன் என்று பெயர் வாங்கியவர். அவர் இதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும் அப்படின்றத சொல்லிவிட்டு, இப்போ இவ்வளோ தூரம் கொலையை சொன்னேன்ல, இப்போ நிறைக்கு வருவோம். இந்த ஆட்சியில் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குங்க. அது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அறநிலைத்துறை இந்த கோவில்களுடைய பணத்தை எடுத்து சூறையாடி இருக்கான் இந்த பேட்டை ரவுடி சேகர்பாபு. இது எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கோவிலையும் அவன் ஆளுங்களை அறநிலைத்துறையில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரஸ்டியாக போட்டு அரங்காவலராக போட்டு எவ்வளோ சுருட்ட முடியுமோ அவ்வளோ சுருட்டியிருக்காங்க. திருச்செந்தூர் கோவில் குடமுழக்கு அப்படின்ற பேரில் 250 கோடி ரூபாய் இவர் கொடுத்தார். அந்த இந்த நாடார் ஹெச்சிஎல் அந்த நாடார் அவர் கொடுத்தார். அதையும் சிவசங்கர் நாடார் அவர் கொடுத்தாரு. அதையும் என்ன பண்ணால் இவனுங்க ஆட்டையை தான் போட்டானுங்க. அதிலே நிறைய சுருட்டினாங்க. கோவிலுக்கு எதையுமே பண்ணலை அப்படின்றது தான் உண்மை. அதை தவிர்த்து அரசாங்கம் கோவில் நிதியிலிருந்து ஒதுக்கியது பல 100 கோடி ரூபாய், அதையும் திருடினானுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கோவிலையும் சொல்லி வைத்து திருடி இருக்கிறார்கள், சூறையாடி இருக்கிறார்கள். இது போதாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் என்ன பண்ணாங்க, சில கட்டிடங்கள் கோவில் பணத்தை எடுத்து நாங்கள் சமூக நல்ல கட்டிடங்கள் கட்டுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திருமண மண்டபங்கள் கட்டுவது அப்படின்றத ப்ராஜெக்ட் ஒன்று ஆரம்பித்து நிறைய கட்டிட்டானுங்க. எனக்கு தெரிஞ்சு குளத்தூர்லாம் கூட கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த திருமண மண்டபங்களுக்கான வாடகையை இவனுங்க எடுத்து வச்சுக்கிட்டானுங்க பாக்கெட்டில். இதான் நடந்தது. உதாரணத்திற்கு கிரீன்வேஸ் ரோடு அமைச்சர்கள்லாம் இருக்கக்கூடிய அந்த பசுமை வழி சாலை இருக்குது பாருங்கள். அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு திருமண மண்டபம் கட்டியிருக்காங்க. கோவில் நிதியிலேருந்து எடுத்து கட்டியிருக்காங்க. அந்த திருமண மண்டபத்தில் சென்னையில் பிரதான பகுதியில் இருக்கக்கூடிய அந்த திருமண மண்டபத்தில் நீங்கள் இந்த ஆடி மாதம், மார்கழி மாதம் இந்த மாதிரி திருமணங்கள் நடக்காத மாதங்களை விட்டுருங்க, மற்ற நாட்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா நாளும் புக்டு. அதுவும் என்ன, ஒரு நாளைக்கு 6 லட்ச ரூபா வாடகை பெறப்படுகிறது. 6 லட்ச ரூபா மொத்தமாக கொண்டு போய் கட்டுறாங்கன்னா கிடையாது. ஏதோ சில 1000 ரூபாயை கணக்கில் காமிச்சிட்டு மித்த பணத்தை இந்த சேகர்பாபு கும்பல் எடுத்து அடிச்சுன்னு போயிருந்தது. யோசிச்சு பாருங்கள். ஒரு திருமண மண்டபத்தில் ஒரு நாளைக்கு 6 லட்ச ரூபா அப்படின்னா இவனுக்கு எவ்வளோ கொள்ளை அடிச்சிருக்கணுன்றதை யோசிச்சு பாருங்கள். இது நடந்திருக்கு. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அறநிலையத்துறையில் நடந்த ஊழலுக்கு ஒரு தனி விசாரணை குழு போட்டு, தேவைப்பட்டால் ஒரு தனி நீதிமன்றம் அமைக்கப்பட்டு, சிறப்பு நீதிமன்றம் அமைக்கப்பட்டு இந்த சேகர்பாபு கூண்டில் ஏற்றப்பட வேண்டும், சிறையில் தள்ளப்பட வேண்டும். அந்த அளவுக்கு அயோக்கியத்தனம் அழிச்சாட்டியத்தனம் பண்ணியிருக்காப்புல இந்த அறநிலையத்துறை. இந்த ஒரு துறையை வைத்து மட்டுமே. மற்ற துறைகள்லாம் கூட ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த துறையிலேயே இது பெரிய அளவில் பணம் கொழிக்காத துறை. ஆனால் கோவில் சொத்துக்கள் என்பது பல லட்சம் கோடி. இந்த பல லட்சம் கோடி பெருமானம் உள்ள இந்த கோவில் சொத்துக்களை இவர்கள் சூறையாடி இருக்கிறார்கள் அப்படின்றது தான் உண்மை. அப்போது அந்த இடத்துல இந்த கோவில் பணத்தை எடுத்து இந்த மாதிரி திருமண மண்டபங்கள் கட்டுறது அப்படின்றதற்கு ஒரு ஸ்டாப் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது தடை போட்டிருக்காங்க. அரசாங்கம் ரத்து செய்திருக்கிறது அந்த ப்ராஜெக்ட் எல்லாமே. இதை மனதார வாழ்த்துகிறேன். முதல்ல அறநிலையத்தை என்னை பொறுத்த வரைக்கும் அறநிலையத்துறையே ஒரு அறமற்ற துறை. அந்த துறை அரசியல் சாசனத்திற்கு புறம்பானது அப்படின்றது வேறு விஷயம். ஆனால் இன்றைக்கு அந்த துறை அப்படின்னு இருக்கின்ற காரணத்தினால இதை உள்ளபடியே வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். ரொம்ப நாளாக நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறது, கோவில் பணத்தை எடுத்து பக்தர்களுக்கு செலவு பண்ணுங்கள், கோவில் சம்மந்தப்பட்ட விவகாரங்களுக்கு செலவு பண்ணுங்கள், கோவிலுக்கு சம்மந்தமே இல்லாத விவகாரங்களுக்கு எதுக்காக செலவு பண்ணுறீங்க அப்படின்ற கேள்வியை கடந்த முறை எதிர்க்கட்சி தலைவரும் கூட அப்போது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கூட அந்த கேள்வியை கேட்டிருந்தார். ஆனால் யார் ஆட்சியில் இருந்தாலும் இந்த அறநிலைத்துறை இந்த அழிச்சாட்டியத்தை செய்து கொண்டிருந்தது. அது இப்போ முற்றுப்புள்ளி வைக்கின்ற அளவில் இந்த ஃபஸ்ட் ஸ்டெப்பாக இதை செய்திருக்கிறார்கள். உள்ளபடியே மனதார வாழ்த்துகிறோம் இந்த அரசாங்கத்தை. அதே போல் நான் தான் முதல்ல நியூஸ் பிரேக் பண்ணேன் இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும். என்னென்னா, இந்த தனியார் பள்ளிகள் 1000க்கும் மேற்பட்ட தனியார் பள்ளிகள் இருக்கு இல்லையா, இந்த தனியார் பள்ளிகள்கிட்ட இவங்க 1000க்கு மேலெலாம் இல்லை, அதுக்கு மேலேயே இருக்குன்னு வைங்க. அதில் பார்த்திங்கன்னா ஆண்டு ரெனியூவல் பண்ணுவாங்க.
அந்த லைசன்ஸை ரெனியூவல் பண்ணணும் அப்படின்றதுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு இன்ஸ்பெக்ஷன் டீம் அனுப்பி அவங்கள்ட்ட அந்த ஸ்கூலை இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அவங்க அந்த ரெனியூவலை கொடுக்கணும். அதற்கு மினிமம் ஃபீ இருக்கும். ஆனால் இவங்க வாங்கினது எவ்வளோன்னா 3 லட்ச ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க. இந்த ஆண்டு இவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் 5 லட்ச ரூபாய் பெற வேண்டும் அப்படின்றதற்காக முன்பணமாக 3 லட்சத்தை தேர்தலுக்கு முன்னாலேயே வாங்கி கொண்டு மிச்சம் 2 லட்சத்தை அப்புறம் தரணுன்ற கெடுபிடியோடு அவங்க வச்சுருந்தாங்க. இந்த ஆண்டு இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் ₹1 தேவையில்லை ரெனியூவலுக்கு அப்படின்னு சொல்லி அந்த ரெனியூவல் காசு வாங்குவது பார்ட்டி ஃபண்டுன்னு வாங்குறது இருக்கு பாருங்க, அதை மொத்தமாக நிறுத்திட்டாங்க அப்படின்றது உள்ளபடியே வரவேற்க வேண்டிய விஷயம். இதை நான் தான் ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணேன். அப்புறம் தான் அரசாங்கம் தரப்புலேயே அந்த நியூஸை ஆமான்னு ஒத்துக்கிட்டாங்க. ஸோ இது நடந்துக்கிறது வரவேற்கத்தக்க விஷயம். அப்போ எத்தனை கோடி செலவு சம்பாதிச்சிருக்காங்க யோசிச்சு பாருங்கள். 1000 பள்ளிகள்னு வச்சுப்போமே, 1000 பள்ளிகள் 5 லட்சம் ரூபாய் என்றால் எவ்வளவு சம்பாதித்திருப்பார்கள் 5 ஆண்டில்? ஒவ்வொரு ஆண்டுக்கும் வாங்கியிருக்காங்க அப்படின்னா 5 ஆண்டுகள் எவ்வளோ பணம் தேடி இருப்பானுங்க இவங்க, யோசிச்சு பாருங்கள். இதை நிறுத்தியிருக்காங்க. அதே போல் புதிய அனுமதி, புதிய பள்ளிக்கூடங்கள் திறக்கிறார்கள் என்றால் அதற்கு அனுமதி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் பணம் வாங்கியிருந்தாங்க, பல லட்சம், 10 லட்சம் 15 லட்சம்னு. அதுவும் கிடையாது அப்படின்ற ஒரு நிலையில் உண்மையிலேயே வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா இதை நம்ம பார்க்கணும். இப்போ இந்த 2 விஷயமும் பார்த்தீங்கன்னாக்க வரவேற்கத்தக்க விஷயம், வரவேற்கத்தக்க விஷயங்கள். அப்போது இந்த பாதையிலேயே இந்த அரசாங்கம் பயணிக்கும் என்றால் உள்ளபடியே மக்களிடம் நீங்கள் பெரிய விளம்பரம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஸ்டாலின் தொடரட்டும், ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வளரட்டும்னா சொல்லியிருந்தாங்களே, ஸ்டாலின் வரட்டும் அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்ததாக இருக்கட்டும். டெய்லி யூடியூப் சேனலில் திறந்தாலே இந்த விளம்பரம்ன்ற பேரில் நம்மளை போட்டு கொன்று போட்டதாக இருக்கட்டும். அது எதுவுமே தேவையில்லை. டிஐபிஆர் என்பதை வைத்துக்கொண்டு பல 100 கோடி ரூபாய் மீடியாவுக்கு வாரி வழங்கி விளம்பரப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லையே. நான் ஒரு தொழிலதிபர், நான் போய் கேட்குறேன், ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு போய் நான் கேட்குறேன், அந்த டிரான்ஸ்ஃபார்மர் எனக்கு தனியாக ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வேணும் அப்படின்னு நான் கேட்குறேன். அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு 24 லட்சம் ரூபாய் வசூலிச்சுட்டு இருந்தாங்க. வேண்டாம்னு வச்சுருந்தேன். ஆனால் நான் என்னோடய அப்ளிகேஷன் அப்படியே பெண்டிங் அங்கே இருந்தது. இப்போ இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, இது மாதிரி டிரான்ஸ்ஃபார்மருக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்களே சார் அப்படின்னு கேட்டாங்க. நான் உடனே தயங்கி ஆமாங்க எவ்வளோ ஆகும் அப்படின்னு நான் கேட்டதுக்கு, அந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய காஸ்ட்டு 6 லட்ச ரூபா, அதை கொடுங்க சார் போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா 24 லட்ச ரூபா டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. 6 லட்ச ரூபா டிரான்ஸ்ஃபார்மருக்கு 24 லட்ச ரூபா வாங்கியிருக்கானுங்கன்னா எவ்வளோ பெரிய அயோக்கியங்களா இருக்கணும். என்ன மாதிரியான ஒரு பில்டப் இவனுங்க கொடுத்தானுங்க, உண்மையில் என்ன செஞ்சுருக்கானுங்க. இன்றைக்கி அந்த டிரான்ஸ்ஃபார்மர் 6 லட்ச ரூபாயில் எனக்கு அவங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு அவர் ஒரு தொழிலதிபர் அவர் பப்ளிக்கில் சொல்கிறார். அதே போல் இன்னும் நிறைய நபர்கள் வெளியில் ஓப்பனாக சொல்கிறாங்க, ஆமாங்க இவங்க இதுக்கெல்லாம் லஞ்சம் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க தெரியாமல் வாங்காமல் இருக்காங்களா? ஏன்னா புதுசாக வந்திருக்காங்க இல்லையா? இல்லை உண்மையிலேயே வாங்கக்கூடாது என்கிற நோக்கத்துடன் இருக்கிறார்களா என்பது போக போக தெரியும். இப்போ தானே 1 மாதம் ஆகிருக்கு. இந்த அரசாங்கத்தை 1.5 மாதம் ஆன அரசாங்கத்தை குறை சொல்லக்கூடாதுன்ற மாதிரி 1.5 மாதம் ஆன அரசாங்கத்தை ஆஹா ஓஹோன்னு புகழ்வதும் கூட தவறு தான். இது 2மே தவறு. வரவேற்கத்தக்க விஷயங்கள் நடந்திருக்கா? நடந்திருக்கு. சில இடங்களில் சறுக்குறாங்களா? சறுக்குறாங்க. உதாரணத்திற்கு இந்த கைதுகள், இந்த கைது அத்துமீறல்கள் அப்படின்றது நிறைய பசங்களை, சின்ன பசங்களெலாம் ரவுண்டப் பண்ணி இவங்க கேஸு காட்டணுன்றதுக்காக பண்ணுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு வருது. அது தயவு செய்து அது என்னன்னு கவனிங்க. அதோடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்றத பாருங்கள். ஏன்னா எனக்கு என்னோடய ஏரியாவில் நடக்கக்கூடிய விஷயத்தை நான் முன்வைக்கிறேன். இதே தான் பரவலாக எல்லா இடத்துலையும் நடந்துக்கிட்டு இருக்கு. சிறையில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்றதை பாருங்கள். அண்டர் ட்ரையல்ஸ் நான் சொல்கிறது தண்டனை சிறையில், இந்த சிறையில் விசாரணை கைதிகள் இருக்கக்கூடிய சிறையில் எவ்வளோ பேர் இருக்காங்க, இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்காங்கன்றதை பாருங்கள், உங்களுக்கே உண்மை புரியும் என்று கூறி, நல்லவே எங்கே நடக்கிறதோ அதை உண்மையில் பாராட்டுவோம். அரசாங்கம் மக்களுக்கு எதிராக செயல்படுகிறது என்றால் அதை துணிச்சலாக நாம் முன்வைப்போம், அதை ஆக்கப்பூர்வமான விமர்சனமாக முன்வைப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.